வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் நாகவேணி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தெசலானிக்கியில். போன வாரம் நம்ம போஸ்னான்லேருந்து கிளம்பி போய் தெசலானிக்கி சிட்டி சென்டரை ரீச் ஆகிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படிங்கிறத இந்த வார வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற ரங்கராட்டம், நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் மொழி, வெதர். இதான் ரோமன் ஃபோரம் போல. இதான் ரோமன் ஃபோரம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் a place. ஆக்சுவலாக இதுதான் ரோமன் ஃபோரம். அந்த பார்க் வழியாக கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்தோன்னா அந்த ரோமன் ஃபோரம் இருக்கும். ரோமானியர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த இடம், அந்த அழிஞ்சு போன அந்த இடம் அதெல்லாம் இருக்கும். இதுக்கு கீழேயுமே சில இடம்லாம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4:30 மணி 5 மணி பக்கம் தானே அங்கே போனேன். போய் இறங்கி அப்படியே என்னோடய ஸ்டேக்கு நடக்கிற வழியில் இந்த ரோமன் ஃபோரம் வழியிலே இருந்தது. அதனால் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு மாலை வேலை. அப்படியே அந்த வெளிச்சம்லாம் மறைஞ்சு இருட்டு கட்டுற நேரம். அந்த நேரத்தில் அவங்க லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்களா, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோமன் ஃபோரம் இதுவும் ஒரு அட்ராக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆளையே காணும். நான் அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது என்னடா அந்த இடம் வெறிச்சோடி கிடக்கே, ஆளே காணுமே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த ஃபோரம் க்ளோஸ்டு. ஈவினிங் ஒரு 4:30 மணி பக்கம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 3 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் போல். அதனால தான் அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த ரோமன் ஃபோரத்தை சுற்றி அப்படியே இந்த சைடு நடந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட தான் ஒரு போர்டு மாதிரி வச்சு அதோடைய ஓப்பனிங் டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி இன்றைக்கி க்ளோஸ்டு, மறுபடியும் அடுத்த நாள் இத்தனை மணிக்கு தான் ஓப்பன் ஆகும், இவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜடார், குரோசியாவில் ஒரு ரோமன் ஃபோரம் இருந்தது. அதுக்கப்புறமா இட்டாலியில் போனோன்னா மிகப்பெரிய ரோமன் ஃபோரம் இருக்கும். அதுக்கடுத்து க்ரீஸில் தெசலானிக்கியில் ஒரு ரோமன் ஃபோரம் பார்த்துருக்கேன். ஸோ எல்லா சிட்டியிலையும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ரோமானியர்களால் கட்டப்பட்டு காலப்போக்கில் அழிஞ்சு போன இடம் போல். எல்லாமே கருங்கல், செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதால் ஆன பில்டிங்ஸ் தான். பாதி உடஞ்சும் பாதி உடையாமல் ஒரு பொக்கிஷம் மாதிரி நாலா பக்கமும் கேட்டு கம்பி எல்லாம் போட்டு அதை பாதுகாத்துட்டு வராங்க. அதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோமன் ஃபோரமை வெளியிலேருந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு என்னுடைய ஸ்டேவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் என்னோடய ஸ்டேக்கு போயிட்டுருக்கேன். செக்இன் பண்ணணும். ஸ்டேக்கு நடந்து போகிற வழியில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா அது கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, December 2024. அதெல்லாம் பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தேன். கிரீஸில் ஏதோ ஒரு தெரு. சங்கு குண்டெல்லாம் புதுந்து
நடந்து கொண்டிருக்கிறேன். ஜென்ரலாக எப்போவுமே ஒரு புது கண்ட்ரிக்கு புது சிட்டிக்கு போகிறேன்னா ஏதோ ஒரு தெருவில் நடக்கும்போது அப்படியே ஒரே பெருமிதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெருமிதத்தோடு தான் நான் நடந்துட்டு இருந்தேன். அப்படியே நடந்து வந்து நான் புக் பண்ணியிருந்த ஸ்டேவை தேடி கண்டுபிடிச்சி செக்இன்னும் பண்ணியாச்சு. பொதுவாக நம்ம செக்இன் பண்ணுறதுக்கு எப்போவுமே பாஸ்போர்ட் கேட்பாங்க, ஐடி ப்ரூஃபு. அதனால் அதை மறக்காமல் எடுத்துக்கணும். ரூமில் வந்து செக்இன் பண்ணியாச்சு. இப்போ டைம் ஒரு 5:15 அந்த மாதிரி இருக்குது. கிரீஸ் டைமில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஜாலி தான். யாரும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேயில் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டில் தெசலானிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு ஒரே ஆர்வமாக இருந்ததா. அதனால் சரி இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நைட் வியூவை பார்க்குறதுக்காக ஸ்டேலேருந்து கிளம்பிட்டேன். யூஸ்வலாக எல்லா சிட்டியும் பகலில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னா நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னுமுமே ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டிங்கில். அதுவும் இது கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டையும் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தெசலானிக்கியில் அரிஸ்டாட்டில் ஸ்கொயர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்த நோக்கி தான் நடக்கலான்னு பார்த்தா போகிற வழியெல்லாம் அந்த டெக்கரேஷன் அப்படியே நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. அந்த கண்ணை பறிக்கிற அழகான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்டேலேருந்து நான் அரிஸ்டாட்டில் ஸ்கொயருக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலே அந்த ஸ்கொயரில் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கார்டன்ஸ்லாம் இருந்ததா. அந்த கார்டனில் மானுடைய உருவத்தை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ஸு அதெல்லாம் வச்சு அதுக்கு லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அரிஸ்டாட்டில் ஸ்கொயரில் லைனாக இருக்கிற அந்த பில்டிங் எல்லாமே ஒரே மாதிரியான வேலைப்பாடோட அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஈவினிங் வேலையில் அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்காக அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நிறைய குட்டீஸ் எல்லாம் வந்து அந்த மான் பக்கத்தில் அந்த ஸ்டார் பக்கத்தில் அப்படின்னு நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஈவினிங்கே அதுதான் ரொம்ப அழகாக அமைஞ்சது. எனக்கு இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன். கிறிஸ்மஸ்லாம் நான் அந்தளவுக்கு நம்ம ஊரில் இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணி பார்த்ததில்ல. எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பெங்களூரில் இருந்த வரைக்கும் மால்லலாம் வந்து இந்த மாதிரி உருவங்கள்லாம் வச்சு அதுக்கு லைட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் இல்லையா. இந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அன்றைக்கி ஈவினிங் மழை வேறு லைட்டாக விட்டு விட்டு தூறிட்டு இருந்தது. அதுவுமே அந்த ஈவினிங்க்கு ரொம்ப அழகாக அமைஞ்சது. ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வீசும். பெங்களூரில் இருந்தோன்னா அதே மாதிரி ஒரு ஃபீலிங். போஸ்னானில் வந்து கடும் குளிராக இருக்கும். போஸ்னானில் அப்படியே நடுங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெதரில் இருந்து இந்த தெசலானிக்கு வெதருக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மானெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வந்தோன்னா அங்கே பஞ்சு மிட்டாய் கடை இருந்தது. அதுக்கப்புறமா மக்காச்சோளம் அதையெல்லாம் வந்து தீயில் சுட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஃப்ரூட்டு அதையுமே தீயில் சுட்டு வச்சுருந்தாங்க. அதை நான் தெசலானிக்கில் தான் பார்த்தேன். ஆனால் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நான் பண்ணவே இல்லை.
அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்டில் சூப்பரான ஒரு மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உள்ளே நடந்து வந்தால் ஒரு பெரிய டெட்டி பியரை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரெட் கலரில். அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தோன்னா ஒரு குதிரை வண்டியை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதில் குழந்தைங்கள்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரவுண்டோடைய 2 சைட்லேயுமே லைனாக கிறிஸ்மஸ் ட்ரீஸு, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக லைனாக நிற்க வச்சு அதுக்கு லைட்டிங் சீரியல் பல்ப் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஏரியாவே. அதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸு எல்லாமே மின்னிட்டு இருந்தது. எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இது அமைஞ்சது. கிறிஸ்மஸ் மார்க்கெட் மாதிரி ஒரு பிளேஸ். ஆனால் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டான்னு தெரியல. இது ஒரு ஸ்கொயர், ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷன். அரிஸ்டாட்டில் ஸ்கொயர். நம்ம வரலாற்றுலலாம் படிச்சிருப்போம் கிரேக்கர்களை பற்றி. அந்த ஸ்கொயர் செமையா மின்னிட்டு இருக்கு, வேற லெவல். கிறிஸ்மஸ் ட்ரீய பாருங்க பின்னாடி. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த கிரேக்கர்களை பத்தி படிக்கும்போது நான் இந்த கிரேக் நாட்டுக்கு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த ஸ்கொயரில் ஒரு ஸ்டேஜுமே போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு திருவிழான்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ஒரு வேளை இங்கே ஏதாவது ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல. அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்டேஜ் உயரத்துக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய உருவத்தை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே ஒரு கிஃப்ட் பாக்ஸு, அந்த கிஃப்ட் பாக்ஸுக்கு மேலே ஒரு நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு பெரிய பெரிய டெடி பியர், இந்த மாதிரி நாய்க்குட்டி வந்து ஒரு கிஃப்ட் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்தது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயுமே அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டேஜை விட உயரமாக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அன்னைக்கு ஈவினிங். இந்த அரிஸ்டாட்டில் ஸ்கொயரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு ஹாஸ்டலுக்குள்ளே புகுந்தாச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க தெசலானிக்கில். சரி அதை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹாஸ்டல்லேருந்து சரி நடப்போம், ஏதோ 1-1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் காட்டுச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ண வேணாம், நடந்தே போவோன்னு அந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நடக்கலான்னு ஆரம்பித்தா அது எந்த திசையை நோக்கி என்னை கொண்டு போச்சுன்னே தெரியல. செம்மையாக கடுப்பாயிடுச்சு. காலையில் நல்ல மழை வேற, கொடையும் பிடிச்சிட்டு அந்த ஃபோனில் கூகுள் மேப்பை பார்த்துட்டு எந்த வழியாக போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. எந்த பக்கம் போனாலும் ஒரு முட்டு சந்தா, அந்த பக்கம் ரோடே இல்லாத மாதிரி இருந்தது. செம்ம கடுப்பாக இருந்துச்சு காலங்காத்தால் அன்னைக்கு.
அதுக்கப்புறமா சரி கால் போன போக்கில் கொஞ்சம் தூரம் நடப்போம், அதுக்கப்புறமா மறுபடியும் கூகுள் மேப்பை வந்து யூஸ் பண்ணுவோம், மறுபடியும் அது ரீடைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் போன போக்கில் நடந்து வந்தால் நம்ம நேற்று எந்த இடத்துல இறங்கினோமோ அந்த இடத்துல தான் அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்கான வழியே இருக்குது, அந்த ரோமன் ஃபோரம். அதுக்கப்புறமா ரோமன் ஃபோரமுக்கு ஆப்போசிட்லேயே அந்த அரிஸ்டாட்டில் ஸ்கொயர் இருக்குது. அது எனக்கு காலையில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நான் வந்து எல்லாமே வேறு வேறு இடத்துல இருக்குன்னு நினச்சிட்டேன். ஈவினிங் போகும்போது ஒரு வழியாக நடந்து ரோமன் ஃபோரமை பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். அந்த அரிஸ்டாட்டில் ஸ்கொயரை நேற்று நைட்டு போய் பார்த்தது வேறு ஒரு ரூட்டு. நான் எல்லாம் வேறு வேறு இடம்னு நினச்சேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் நடக்கும்போது தான் தெரியுது எல்லாம் ஒரே லைனில் இருக்குது அப்படின்ட்டுன்னு. நேத்து நைட்டு இங்க தான் வந்துடுங்க. எந்திரிச்சதே லேட்டு காலையில. இதுல வேற கூகுள் மேப் அப்படியே இரிட்டேட் பண்ணுது. ஒரு ரவுண்ட் அடிச்சாலே தலை சுக்குதுப்பா. அரிஸ்டாட்டில் ஸ்கொயர். காலையில் அந்த டே ஆரம்பிச்சது கடுப்பாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க அந்த மூட் ஆஃப் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியான மூடுக்கு வந்தாச்சு. அதுவுமே அந்த அரிஸ்டாட்டில் ஸ்கொயரில் இருக்கிற அந்த பில்டிங், இந்த ரோமன் ஃபோரமில் ஆரம்பித்து அந்த வாட்டர் ஃப்ரண்ட் வரைக்கும் நீண்டு இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே மாதிரி பெயிண்டிங். அதனுடைய அழகெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா கடுப்பும் காணாமல் போச்சு. இந்த தெசலானிக்கி சிட்டி எப்படி இருந்ததுன்னா, கீழே தரை மட்டத்தில் அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டு, கடல் இருக்குது. அதுக்கப்புறமா சமதளத்தில் வந்து அந்த சிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த ரோமன் ஃபோரம், அந்த அரிஸ்டாட்டில் ஸ்கொயர், அந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே சமதளமாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ரோமன் ஃபோரமை தாண்டி பின்னாடி போனோன்னா ஃபுல்லாக மேடு. ஏதோ நம்ம திருப்பதி மலை ஏறுற மாதிரி இருக்கும் கீழேருந்து. அந்த மேடில் கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாஸு. அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் அந்த மலை மேலேயும் ஏறி போனேன். அங்கே ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருந்தது. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். இங்க பாருங்க, ஆரஞ்சு மரம். ஆரஞ்சு மரம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்க ஒன்று இருக்கு. ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆரஞ்ச். இந்த தெசலானிக்கியில் அந்த ரோட் சைடெலாம் அவ்வளோ ஆரஞ்சு மரங்க. அந்த மரம் ஃபுல்லாக ஆரஞ்சு கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஆரஞ்சு மரத்தை பார்க்குறேன். அதுவுமே யாருமே பறிக்க மாட்டாங்க போல், எல்லாமே கீழே விழுந்து கிடந்தது. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, தெசலானிக்கியோடைய வாட்டர் ஃப்ரண்ட்டை நம்ம அடுத்த வார வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.